ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பெயச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 16/5/2025 ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு வைகாசி மாதம் 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. சுக்கிர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கிறார். அதே போல உத்தராயண புண்ணிய காலம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12 முதல் 1 மணி வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 5:54க்கு. கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:05 வரை, திருதியை பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:54 வரை, மூலம் பின்பு பூராடம். நாமயோகம் இன்று அதிகாலை 5:53 வரை, சித்தம் பின்பு சாத்தியம். கரணம் இன்று அதிகாலை 3:05 வரை, பத்திரை பின்பு மாலை 3:20 வரை, பவம் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை, சித்த யோகம் பின்பு பிற்பகல் 2:54 வரை, அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:54 வரை, கிருத்திகை பின்பு ரோகிணி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி ரிஷப ராசி. பிற்பகல் 2:54 வரை கார்த்திகை நட்சத்திரம், பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைய நாளுக்கான பண்டிகை ஸ்ரீ பெரும்புதூர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் உடையவர் கூட புறப்பாடு. சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்மன் தங்க பாவாடை தரிசனம். ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வதவர்தினி அம்மன் நவசக்தி மண்டபம் எழுந்தருளல். காரைக்குடி ஸ்ரீ கொப்புடை அம்மன் நாயகி கைலாச வாகனத்தில் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட குழப்பங்கள் நீங்கி வெற்றி கிடைக்கும். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஓம் கங் கணபதியே என்கிற இந்த மூல மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கலாம். உரு ஏற திரு ஏறும். ஸ்ரீ விநாயக பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக சித்திக்க அதிக எண்ணிக்கையில் மந்திரங்கள் பாராயணம் செய்யலாம். இவை மூல மந்திரம். அதாவது ஓம் கங் கணபதியே நமக என்கிற இந்த மந்திரத்தை விடாது உச்சரித்தால் முழுமுதற் கடவுள் விநாயக பெருமானுடைய அனுகிரகம் சித்திக்கும். விரதாதி விசேஷங்கள் சங்கட ஹர சதுர்த்தி. வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியானது சுக்ல சதுர்த்தி. தேய்பிறையில் வரக்கூடிய, அதாவது பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 5ஆம் நாட்களே சங்கடஹர சதுர்த்தி. சங்கடங்கள் தீர, நவ கிரக தோஷங்கள் அகல, எல்லா விதமான தோஷங்களும் தீர, கிரகங்களினால் ஏற்படக்கூடிய சாபங்கள் அகல ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட்டாலே, அதிலும் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபட்டால் சகல தோஷங்கள் நிவர்த்தியாக்கும். விரதாதி விசேஷங்கள் சங்கடஹர சதுர்த்தி மற்றும் சுப முகூர்த்த தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? கால்நடைகள் வாங்க உகந்த நாள், மந்திர உபதேசம் பெறுவதற்கு சிறந்த நாள், தலைமை பொறுப்புகளை ஏற்க நல்ல நாள், பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 4:05 முதல் 5:49 வரை மேஷ லக்னம். 5:50 முதல் 7:56 வரை ரிஷப லக்னம். 7:57 முதல் 10:07 வரை மிதுன லக்னம். 10:08 முதல் 12:16 வரை கடக லக்னம். மதியம் 12:17 முதல் 2:17 வரை சிம்ம லக்னம். மதியம் 2:18 முதல் மாலை 4:18 வரை கன்னி லக்னம். 4:19 முதல் 6:23 வரை துலாம் லக்னம்.
6:24 முதல் 8:34 வரை விருச்சக லக்னம், 8:35 முதல் 10:42 வரை தனுசு லக்னம், 10:43 முதல் காலை 12:36 வரை மகர லக்னம், 12:37 முதல் 2:19 வரை கும்ப லக்னம், காலை 2:20 முதல் 4 மணி வரை மீன லக்னம். வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்திலோ அல்லது காலை 6 முதல் 7 மணி வரையில் இருக்கிற சுக்கிர பகவானுக்கான ஓரையிலும் நீங்கள் பாராயணம் செய்வது மிக மிக விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யலாம். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை: ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 2ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரிய பகவானோடு ஸ்ரீ புதன் பகவான் சஞ்சாரம் இருக்கிறது. மேஷராசி அன்பர்களே, ராசியில் புதன் பகவான் 2ஆம் வீடான வாக்கு தனம் குடும்ப பாவகத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவானும், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவானும், ராசியினுடைய 9வது வீடு பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான், காலபுருஷ தத்துவத்தின்படி லாபத்தில் ஸ்ரீ ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், விரயத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான். இந்த நாள் எப்படி இருக்கும்? எண்ணிய வேலைகள் நடக்குமா? நினைத்த காரியங்கள் கைகூடி வருமா? எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்குமா? டிரான்ஸ்பர் சார்ந்த எண்ணங்கள் கிடைக்குமா? டிரான்ஸ்பருக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடுமா என்கிற பலப்பட்ட எண்ண ஓட்டங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். மேஷராசி என்பர்கள், உங்களுடைய 4ஆம் வீட்டு சுகாதிபதி 9ஆம் வீடான தனுசில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய செயல்பாடுகளில் ஓரளவிற்கு மிதமான போக்கு தேவை. யார் எதை சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய தன்மைகளை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். எதையும் மறுக்காதீர்கள், மறக்காதீர்கள். வீண் பிடிவாதங்கள் சில நேரம் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கும். அதிலும் மேலோட்டமாக ஒரு விஷயத்தை முடிவு செய்கிறீர்கள் என்றால் அதில் இன்னும் கவனம் தேவை. மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக நடக்க வேண்டிய நாள். உங்களை பற்றிய எண்ணங்கள் உருவாகும். பிள்ளைகளினால் மதிப்பு அதிகரிக்கும். விலகி இருந்தவர்கள் கூட விரும்பி வரலாம். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நிலை ஏற்படும் போது யாருக்கு என்னென்ன தேவைகள் என்பதை கேட்டு செய்யக்கூடிய ஒரு நல்ல மனம் படைத்தவர்கள் நீங்கள். ஒரு சில நேரம் வருமானத்திற்குண்டான விஷயங்கள் கை கொடுக்காது. எதிர்பாராத வகையில் சில தன வரவுகள் உண்டாகும். இதனால் பணத்தை நீங்கள் சரிப்படுத்துவீர்கள், சேமிக்கவும் செய்வீர்கள், தேவையை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதிக நலம் நிறைந்த நாளாகும். மேஷராசி அன்பர்கள், இறை வழிபாடு செய்வது, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபட்டால் நல்லது. சங்கடர சதுர்த்தி நாள் என்பதால் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், தோஷங்கள் நீங்க
விநாயக பெருமானை வழிபட்டாலே போதுமானது. சகல நவகிரக தோஷங்கள் நீங்கும். உடல் நலம் மனநலம் இரண்டிலும் கவனம் தேவை. சுக்கிர பகவான் விரயத்தில் இருப்பதால் சில நேரம் பண நெருக்கடிகள் உண்டாகி மறையும். யாருக்காக எதற்காக செலவு செய்கிறீர்கள் என்பதையும் அவ்வப்போது எண்ணி இருப்பீர்கள். கூடுமான வரையில் மேஷராசி அன்பர்கள் ஒவ்வொரு விஷயத்தினுடைய அடி ஆழத்தன்மையை கவனித்து செய்ய வேண்டும். மேலோட்டமாக எதையும் நீங்களாக முடிவு செய்யாதீர்கள். வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனித்து இருக்க வேண்டும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் பார்த்து வைக்க வேண்டும். ஒரு கண்ணாடி பாதை முள் பாதை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பாதையில் நீங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக நடக்க வேண்டுமோ அவ்வளவு ஜாக்கிரதையாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடக்க வேண்டும். ஏதோ என்று எதர்ச்சியாக எதையும் செய்யாதீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரை, சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மையை தரும். மாணவ மாணவிகள் சந்திர பகவானுடைய ஓரையை பயன்படுத்தலாம். புதன் பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு மிகவுமே நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மற்றும் விநாயக பெருமானை வழிபட்டால் நல்லது. எதையும் சிந்தித்து செய்யுங்கள். மகா கணபதியினுடைய அருள் நிறைந்த நாள் சங்கடர சதுர்த்தி. சங்கடங்கள் எல்லாம் விலக, தோஷங்கள் நீங்க, உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட விநாயக பெருமானை வழிபட்டால் தான் நல்லது. எதையும் சிந்தித்து செய்யுங்கள். கவனக்குறைவு இருக்கும், மறதி உண்டாகும். தெய்வீக சக்தியை பலத்தை அதிகரித்தால் தான் உங்களால் அடுத்த கட்ட நிலைக்கு செல்ல முடியும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. மாற்றங்கள் ஏற்படும். வேலை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். எதிலும் கவனித்து செய்யுங்கள். வியாபாரம் மற்றும் மற்ற விஷயங்களிலும் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் எச்சரிக்கையாக நடக்க வேண்டிய நாள். அலட்சியம் இருக்கக்கூடாது. கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்கள். பண வருமானம் அதிகரிக்கும். பொதுவாக இந்த நாள் நல்ல நாள். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிட்டும். தவறிப்போன விஷயங்கள் மீண்டும் கிடைக்கலாம். தெய்வ அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறுகிறீர்கள். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 2ஆம் நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். அவர்தான் உங்களுடைய ராசி அதிபதி. லாபத்தில் இருக்கிறார். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கலாம். ராசியில் சூரிய பகவானும், வாக்குஸ்தானத்தில் குரு பகவானோடு, முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், அஷ்டமத்தில் சந்திர பகவான், தொழில் ஜீவன பாவகத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், லாபத்தில் சுக்கிர பகவான், விரயத்தில் ஸ்ரீ புதன் பகவான். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். எதிர்பார்த்த வேலைகள் நடக்குமா? கைக்கு பணம் வருமா? கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்குமா? நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் கிடைக்குமா? உறவுகளுடைய நிலை எப்படி இருக்கும்? உங்களுடைய பலம் என்ன, பலவீனங்கள் என்ன என்பதை முழுமையாக இந்த நாள் தெரிந்து கொள்வீர்கள். ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாக அதிகம் பேசக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கக்கூடும். அதிலும் சந்திராஷ்டமம் நடக்கிறது. மிக மிக சர்வ ஜாக்கிரதை. அலட்சியமாக இருக்காதீர்கள். சில வேலைகள் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தாலும் கூட அதனை மற்றொரு முறை பழகி பார்ப்பது நல்லது. தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்தில் செயல்படாதீர்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும். உங்களுடைய நோக்கு முன்னோக்கி இல்லாமல் பின்னோக்கியே இருக்கும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். மூத்த அதிகாரிகளிடத்தில் மிக மிக கனிவாக கவனமாக பேசுதல் வேண்டும். பேச்சுக்களினால் யாராவது ஒருவர் உங்களால் சிரமப்படலாம். ஆக பேசி யாரையும் சங்கடப்படுத்தாதீர்கள், அவமதிக்காதீர்கள். யாராவது உங்களை பற்றி பேசினாலும் அதனை பெரிதுபடுத்தாதீர்கள். மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள் ரிஷபராசி அன்பர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய செயல்களை மிக முழுமையாக
அதனை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அலைச்சல்கள் இருக்கும். திட்டமிட்டாலும் கூட மிகச் சரியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருந்தாலும் கூட அவை சரிவர வேலை செய்யாது. அலட்சியங்கள் அதிகரிக்கும். ஆக எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் மேன்மையான நிலையிலேயே இருப்பது நல்லது. ஜாமீன் விஷயத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். நண்பர்கள் வட்டாரத்தில் உங்களை அதிகம் நம்பக்கூடியவர்களாக இருந்தாலும் யாரிடத்திலும் உங்களுடைய கையெழுத்துக்களை போடாதே. மற்றவர்களிடத்தில் நீங்களும் யாரையும் பெரிதாக நம்ப வேண்டாம். மனக்கவலைகள், மனக்லேஷங்கள் இருக்கும். பண நெருக்கடிகள் உண்டாக்கும். குடும்பத்தில் வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வரலாம். உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து போக வேண்டிய நாள். பணம் கொஞ்சம் செலவாக்கும். சிக்கனமாக இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்புக்குள்ளாக்கும். மனம் கெடும். கவலைகள் அதிகரிக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கும். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் இறை வழிபாடோடு ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட்டால் மென்மேலும் பல சிறப்புகளை பெற முடியும். விநாயகப் பெருமான் கோவிலுக்கு சென்று மோதகங்கள் மற்றும் பக்ஷணங்கள் செய்து இறைவனுக்கு சமர்ப்பித்து அதனை நீங்களும் மற்றவர்களும் பகிர்ந்து கொண்டால் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகப் பெருமானுடைய பேரருளை நீங்கள் பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அநேக பலனை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபட்டால் நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். நல்லதே நடக்கும். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலை பளு பாரங்கள் சற்று தனியும். பொறுப்போடு இருப்பீர்கள். எல்லா விதமான செயல்களுக்கும் நீங்களே ஆதாரமாக இருக்கக்கூடும். ஆக பொறுப்பு துறப்பு என்பது இருக்காது. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். அலைச்சல்கள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். எதிலும் அலட்சியம் காட்டாதீர்கள். பொறுமை, நிதானம் தேவை. வீண் பேச்சுக்கள் வரலாம். வாக்கு வீண் வாதங்கள் வரும். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். ஓம் சௌம் சரவண பவ எனும் மந்திரம் அதீத விசேஷத்தை கொடுக்கும். எதிலும் கவனம், நிதானம் தேவை. அலைச்சல்கள் இருக்கும். யாரிடத்திலும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 2ஆம் நாள் ராசியில் குரு பகவானும், 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், 3ஆம் ஸ்தானத்தில் கேத்து பகவான், களத்திர ஸ்தானத்தில் சந்திர பகவானும், பாக்கியத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் சுக்கிர பகவான், விரயத்தில் சூரிய பகவானும், லாபத்தில் ஸ்ரீ புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கான நிலை வைத்து பார்க்கும்போது மிதுன ராசி அன்பர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று உங்கள் பெயரில் இந்த நாள் அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. காரணம், புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி, 4ஆம் சுகஸ்தானத்தின் அதிபதி அவரே லாபத்தில் சஞ்சாரம் செய்வதால் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து அதனை வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்தால், அதே போல வியாழக்கிழமை தினத்திலேயே குங்குமம் வாங்கி வைத்துக் கொண்டு அதனை வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு எடுத்து சென்று அர்ச்சனை செய்தாலோ சுமங்கலிகளுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். மிதுன ராசி அன்பர்கள் எண்ணத்தின் போக்கு உங்களுக்கு பல நிலைகளில் ஓடிக்கொண்டே இருக்கும். கட்டுப்பாடு இருக்காது. புதிய புதிய எண்ணங்கள், சிந்தனைகள் வரும். எதிர்காலம் சம்பந்தமான விஷயங்களை எடுத்து செய்வீர்கள். முதலீடு சார்ந்த செயல்களில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு ஏற்படும். வீட்டில் இருப்பவர்களாலும் நல்லது நடக்கும்.
வெளி நபர்களாலும் ஆதரவு கிடைக்கும். விரும்பியதை மிக விரைவாக செய்வீர்கள். வேகம் இருக்கும், துணிவு இருக்கும், துணிச்சல் இருக்கும், தைரியம் இருக்கும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதலும் இருக்கும். மிதுனராசி அன்பர்கள் மிகவுமே நல்ல ஞானம் பெற்றவர்கள் நீங்கள். புதன் பகவான் என்பவர் புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதியானவர். அவரே உங்களுக்கு லாபத்தில் இருக்கும் பொழுது என்ன குறை? ஐடி துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல உயர்ந்த சிந்தனை, நல்ல எண்ண ஓட்டங்கள், முழுமையான தெய்வ நம்பிக்கை, சரணாகதி தத்துவத்தை கடைபிடிப்பீர்கள். பெரியவர்கள் இட்ட கட்டளைக்கு மிக அழகாக செய்து கொடுப்பீர்கள். பொறுப்புகள் மேம்படும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் புரிய வரும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். உங்களோட வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உண்டாகும். கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த சின்ன சின்ன பிரச்சனைகள் ஓரளவிற்கு தீரும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் கைகூடி வரும். புதியதொரு எண்ணத்தை கொண்டு செயல்படுவீர்கள். பயிற்சிகளை மேற்கொள்வீர்கள். நல்ல தேர்ச்சி பெற்றவர்களாகத்தான் உங்களுடைய செயல்கள் அமையும். உடல்நலம், மனநலம் எல்லாமே நன்றாக இருக்கும். சீராக்கம், உடல் உபாதைகள் அகலும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது மிக மிக நல்லது. ஓம் சௌம் சரவணபவ என்று 108 முறை பாராயணம் செய்யலாம். 27 முறை சொல்லலாம். அவரவர்களுடைய சொந்த விருப்பம். அதிக எண்ணிக்கையில் சொல்லும் பொழுது அதற்கேற்ற பலன் நிச்சயம் நல்லதாக நடக்கும். முதலீடுகள் மேம்படும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். ஒரு புதிய விஷயங்களை கையில் எடுப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். லாபம் அதிகரிக்கும். மேன்மை நிறைந்த நாள். பக்கபலமாக ஒரு சில நட்புகள் இருக்கும். வீட்டிற்கு தேவையானதை வாங்கி மகிழ்வீர்கள். வெளிநாடு தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். தீது இல்லாமல் இருக்கும். சகல நன்மைகள் பிறக்கும் நாள். அதிர்ஷ்டம். ஒரு சில நல்ல உதவிகள் கிடைக்கும். நல்ல நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட இந்த சங்கடார சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது மிக மிக விசேஷம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி என்பவர்கள் உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயை போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 2ஆம் நாள். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுடைய செயல்கள் எப்படி அமைந்தால் நல்லது? எதையெல்லாம் செய்யலாம்? தவிர்க்க வேண்டியது எது என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் திட்டமிட்டு செய்தால் ஓரளவிற்கு பலன்களை பெற முடியும். பொதுவாக கடகராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த தினம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாளாகத்தான் இருக்கிறது. அலட்சிய போக்கு இருக்கக்கூடாது. தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீர்கள். நீங்கள் பிரச்சனைக்கு போகவில்லை என்றாலும் பிரச்சனைகள் உங்களை தேடி வரலாம். மற்றவர்கள் நல்லவர்கள் என்று நம்பி அப்படியே பழகாதீர்கள். அவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அவர்களுடைய குணம் என்ன, சுய ரூபம் என்ன என்பதை தெரிந்து பழகுதல் வேண்டும். ராசியிலேயே செவ்வாய் பகவான் உங்களுடைய 10ஆம் வீட்டு அதிபதி மற்றும் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு அவரே நீச்சஸ்தானமான உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். உடன் பிறந்தவர்களிடத்தில் எப்பொழுதுமே ஒரு தனி மதிப்பு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டும். யாரிடத்திலும் எதையும் அலட்சியமாக செய்யாதீர்கள். 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் உங்களுடைய அதிபதி சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டம ஸ்தானத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், பாக்யத்தில் சுக்கிர பகவான், 10ல் புதன் பகவான், லாபத்தில் சூரிய பகவான், ராசியினுடைய
விரயத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, கடகராசி அன்பர்கள் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதிலும் உறவுகள் எனும் பொழுது மிகுந்த பக்குவப்பட்டு பேசுதல் நல்லது. உங்களுடைய பேச்சினால் சில நேரம் பிரச்சனைகளும் வரும். மற்றவர்களால் வருவதை காட்டிலும் உங்களாலும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலைகள் உங்களுக்கு சாதகமாக கைகூடும். வெளி வட்டாரத்தில் புதியதொரு விஷயங்களை செய்வீர்கள். விவசாயம் தொடர்பான வேலைகளில் நிதானமாக இருக்க வேண்டும். ருணரோக சத்ருபாவகத்தில் எல்லோரிடத்திலும் அனுசரித்து போக வேண்டிய நாள் கடகராசி அன்பர்கள். அரசாங்க வேலைகளில் ஆதாயம் ஏற்படும். நெருக்கமானவர்கள் மூலமாக ஒத்துழைப்பு இருக்கும். சுகம் நலம் நிறைந்த நாளாகவும் அமையும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். பல நன்மைகள் ஏற்படும். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுவீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்குங்கள். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று வழிபாடு செய்வது நல்லது. பொறுமையாக இருக்க வேண்டும். நிதானம் தேவை. அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. நிதானத்தோடு இருங்கள். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பு ஏற்படும். கவனித்து இருப்பீர்கள். நன்மைகள் பிறக்கும். சுகம் நிறைந்த நாள். அரசாங்க வேலைகளில் ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய செயல்கள் திருப்தியாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 2ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும்போது ராசியிலேயே கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சிம்மராசி அன்பர்கள் எப்பொழுதும் உங்களுடைய உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஆரோக்கியத்தை பேணி காப்பது மிக மிக நல்லது. ராசியில் கேத்து பகவானோட விரையாதிபதியான சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமான தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். களத்திர ஸ்தானத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், அஷ்டமத்தில் சுக்கிர பகவான், 9ஆம் வீட்டில் பாக்யஸ்தானத்தில் புதன் பகவானும், தொழில் ஜீவனஸ்தானத்தில் அதிபதி சூரிய பகவானும், லாபத்தில் குரு பகவானோடு விரயத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான் கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால், சிம்மராசி அன்பர்கள் இந்த நாள் மிக மிக கவனமாகவும் சிக்கனமாகவும் செலவுகளில் கவனித்து இருப்பது நல்லது. தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுவீர்கள். கேத்து பகவான் ஞானக்காரகன், ஞானத்திற்கு அதிபதி அவரே. ஆக நல்ல புத்தி கூர்மை, நல்ல ஞானம், நல்ல தெளிவு, தெய்வ நம்பிக்கை, ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் இவையெல்லாம் அதிகரிக்கும். தெய்வீகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். உங்களோடு இருக்கக்கூடிய நபர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக தெரிந்து கொள்வீர்கள். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற நுணுக்கங்கள் உண்டு. யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் தெரிந்து செய்வீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம், தொழில் ஜீவனஸ்தானத்தில். அரசாங்க உத்தியோகத்தில் முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிட்டும். பணத்தை அதிகரிக்க செய்வதில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் அமையும். வருவாய் அதிகப்படுத்துவீர்கள். தொழிலை முயற்சி செய்து அபிவிருத்தி செய்வீர்கள். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டு. பண வரவுகள் நிறைந்த நாளாகும். வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்கும். தேவைகள் நிறைவேறும். உங்கள் துணைவருடைய வழியில் அதிக லாபத்தை பெறுவீர்கள். நினைத்த வேலைகள் நடக்கும்.
பிள்ளைகளுடைய செயல்கள் திருப்தியை தரும், சந்தோஷம் ஆனந்தம் நிறைந்த நாள். குடும்ப ஒற்றுமை மேம்படும், சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவீர்கள். சொந்தமாக வீடு மன இடம் வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். இந்த நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு ஆனந்தம் நிறைந்த நாள், அதிர்ஷ்டகரமான நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்லதை செய்யும். அரசாங்க விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேது பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வழிபடுவது சிறந்தது. ஈடுபாடு ஏற்படும், நல்லது நடக்கும், எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது, புரிதல் அதிகரிக்கும். தெரியாததை தெரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள், ஈடுபாடு உண்டாகும், நலம் நிறைந்த நாளாகும். வியாபாரத்தில் சில விஷயங்களை தெரிந்து செய்வதால் லாபம் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்குவது நல்லது. ஆர்வம் ஏற்படும், அனுகூலம் நிறைந்த நாளாகும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் நல்லிணக்கம் உண்டாக்கும். இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 2ஆம் நாள். ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திர பகவானும், ராசியினுடைய 6வது வீடு ருணரோக சத்ருபாவகத்தில் ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், களத்திரத்தில் சுக்கிர பகவானும், 9ஆம் இடத்தில் சூரிய பகவான், அதே போல அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான், 8ஆம் வீட்டில் 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் குரு பகவான், லாபத்தில் செவ்வாய் பகவான், விரயத்தில் ஸ்ரீ கேது பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் அமையும் என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கன்னிராசி அன்பர்கள், லாபாதிபதி உங்களுக்கு 4ஆம் வீடான தனுசு ராசியில் சஞ்சாரம். வண்டி வாகனங்களை சரிப்படுத்துவீர்கள், வீட்டை பராமரிப்பீர்கள். தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனித்து இருப்பது நல்லது. புதிய சிந்தனைகள் ஏற்படும். அதே நேரம் உங்களுக்கு எண்ணங்கள் சீராக அமையாது. பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில் கவனத்தை செலுத்துவீர்கள். பண வருவாய்களில் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். மனதில் அமைதி இருக்கும். நன்மைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் கூட்டாளிகளோடு கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். புதிய நுணுக்கங்களை அறிவீர்கள். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வியாபார நுணுக்கத்தை மாற்றி அமைப்பீர்கள். எல்லா செயல்களும் ஸ்திரமாக இருக்க வேண்டும். நல்ல லாபம் கிடைக்க வேண்டும். வருவாயை பெருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஓடக்கூடியவர்கள் நீங்கள். சேமிப்பு குணம் அதிகமாக இருக்கும். பணத்தை ஈட்டி எப்படியாவது சொந்தமாக இடம் வீடு மனை வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். படு சிக்கனவாதிகளாக இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்கள், தனக்கு தேவைக்கு போக மீதம் இருப்பதை சேமிக்கக்கூடிய நல்ல மன அமைப்பு உங்களுக்கு உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். வருவாய் பெருக்கும். ஆனந்தமாக இந்த நாளை நகர்த்துவீர்கள். உறவுகளிடத்தில் வெளிப்படை தன்மைகள் இருக்கும். உடன் பிறந்தவர்களால் சில நல்ல விஷயங்களும் கைகூடி வரும். 3ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபத்தில். மூத்த சகோதரர்களாலும் சகோதரிகளாலும் இளைய சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. தைரியமாக ஸ்திரமாக உங்களுடைய வேலைகளை செய்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்லது. அரசாங்க விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9.
அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். உறவுகளினுடைய ஆதரவு மேம்படும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வீட்டை அலங்கரிப்பீர்கள். தூய்மை பணிகளில் ஈடுபடுவீர்கள். பொது விஷயங்களில் பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். சந்திர பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம். கன்னிராசி அன்பர்களே, அதிலும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அம்பிகை வழிபாடு செய்ய வேண்டும். அம்மன் கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்வதோடு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் இடலாம், அல்லது கோவில்களுக்கு சென்று சர்க்கரை பொங்கல் செய்து அம்மனுக்கு படைக்கலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் மன கஷ்டங்கள் தீர பால் அபிஷேகம் அல்லது பால் விநியோகம் செய்வது விசேஷம். பிறருக்கு மோர் கொடுங்கள், மனக்குழப்பங்கள் தீரும். இது எளிமையான பரிகாரம். கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் ஓரளவிற்கு நன்மைகள் பிறக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான் லாபத்தில் இருக்கிறார். ஆகவே வீடு மனை மூலமாக சில நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். விரும்பியதை வாங்குவீர்கள். தைரியமாக இருக்கக்கூடும். பல நன்மைகள் விளையும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 2ஆம் நாள். ராசி அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ருணரோக சத்ருஸ்தானத்தில். 3ஆம் வீட்டில் சந்திர பகவான். 5ஆம் வீட்டில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான். களத்திரத்தில் புதன் பகவான். அஷ்டமத்தில் சூரிய பகவான். பாக்கியத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம். குரு பகவானுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பார்வையாக அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் லாபத்தில் கேத்து பகவான். இந்த நாளுக்கான அமைப்பு படி பார்க்கும்போது பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். வரவுகள் அதிகரிக்க முயற்சிக்கு தகுந்தாற் போல் பண வரவு ஏற்படும். கடினமாக உழைப்பீர்கள். சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். எதையும் நேர்த்தியாக செய்து காட்டுவீர்கள். வீட்டினுடைய நபர்களுடைய தேவைகள் நிறைவேறும். மனதில் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் தொள்ளலுமாக இருப்பீர்கள். ஒரு சில வேலைகளில் இருந்த சங்கடங்கள் மறையும். தாமதங்கள் நீங்கும். குறை இருந்தாலும் அந்த குறைகளை நிறைவாக செய்து விடுவீர்கள். வேலையில் பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். உங்களை தேடி நல்ல வாய்ப்புகள் வரும். விடுபட்ட வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். அரசாங்க வேலைகளில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். காரணம், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக அந்த சூரிய பகவான் என்பவர் உங்களுக்கு சிம்மத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர். அவரே லாபாதிபதியாகவும் இருக்கிறார். அது மட்டுமல்ல, சூரிய பகவான் நீச்சம் பெறுவது உங்கள் ராசியில். அவரே அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார். நீதிமன்ற கோர்ட் வழக்கு, தீராத பிரச்சனைகள், தீராத வழக்குகள், ஏதாவது ஒரு விதமான சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும். தினந்தோறும் அதிகாலை பொழுது எழுந்து சூரிய பகவானை வணங்குவது நல்லது. சூரிய பகவான் நீச்சம் பெறுவது என்பது பலமிழந்து இருப்பது. ஆக துலாம் ராசி அன்பர்கள் எதிலும் கவனித்து இருங்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். கஷ்ட நஷ்டங்கள் தெரிந்து கொண்டு செய்வது நல்லது. ஆன்மீகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். பொது காரியங்களில் சமூக சேவையில் உங்களுடைய எண்ணத்தை செலுத்துவீர்கள். தான தர்மங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். உங்களுடைய பிறந்த நட்சத்திர தேவதைகளை நீங்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்வது நல்லது. ஊக்கம் ஆக்கம் நிறைந்த நாள். துறை சம்பந்தமான தேடல்கள் இருக்கும். புதிதாக வேலைக்கு செல்பவர்கள் சில விஷயங்களை தேடிக்கொண்டே இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு.
பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். தன வருவாய் பிறக்கும். குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்கள் துணைவர் வழியில் ஆதரவு ஏற்படும். சகல நன்மைகள் விளையும் நாள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை. போட்டிகள் குறையும். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் நடப்பீர்கள். பல நன்மைகள் பிறக்கும். மன கஷ்டங்கள், கிளேசங்கள் தீரும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. தேடல்கள் அதிகரிக்கும். ஆக்கமூக்கம் நிறைந்த நாள். புதிய பொருள் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாக்கும். பல நன்மைகள் பிறக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 2ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திர பகவானும், சுகஸ்தானத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், அதே போல 6ஆம் வீட்டில் புதன் பகவான், ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும், பாக்கியத்தில் செவ்வாய் பகவான், தொழில் ஜீவனஸ்தானத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. உங்களுடைய லாபாதிபதி புதன் பகவான் 6ஆம் வீட்டில். ஆகவே விருச்சிக ராசி அன்பர்கள் முருகப்பெருமானை தினம் தினம் வழிபட வேண்டும். அதிலும் பிரத்யேகமாக வெள்ளிக்கிழமை தினத்தில் வழிபட்டால் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். கௌரவ பதவிகள் வகிப்பீர்கள். தம்பதிகளுக்குள் புரிதல்கள் இருக்கும். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். தெய்வ நம்பிக்கை உண்டாக்கும். கோவில் பணிகளில் மிக தீவிரமாக இறங்குவீர்கள். தெய்வ பணிகள் மற்றும் கோவிலுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தியும் செய்வீர்கள். தடைப்பட்ட சில விஷயங்கள் நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மிக மிக நல்ல நாள். ஆரோக்கியம் நிறைந்த நாள். செல்வாக்கு நிறைந்த நாள். எடுத்த காரியத்தை திறமையாக முடிப்பீர்கள். புதிய ஆர்டர்கள் வரும். உற்பத்தி திறன் அதிகரிக்கும். விற்பனை அமோகமாகும். வியாபாரத்தில் பல்பொருள் விற்பனைகள் உண்டாகும். உத்தியோக வேலைகளில் துரிதமாக இருக்கக்கூடும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். உழைப்புக்குண்டான மதிப்பு தாமதமாகவே வரும். எதையும் மிகச் சரியான நேரத்தில் செய்ய முற்படுவீர்கள். உழைப்பை அதிகம் நம்பக்கூடியவர்கள் நீங்கள். உழைப்பே உயர்வு தரும் என்கிற கோட்பாடு உங்களுக்கு அதிகம். திறமைகள் வெளிப்படும் நாள். புதிய வழியை நீங்களே உருவாக்கிக் கொள்வீர்கள். தனக்கென ஒரு தனி பாணியில் செல்லக்கூடியவர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். கோபத்தை சற்று குறைக்க வேண்டும். கோபத்தினால் எந்த பலனும் இல்லை என்பதை உணருங்கள். புதிய விஷயங்களின் முகாந்திரமாக புதிய அனுபவங்கள் ஏற்படும். வீடு, மனை, வண்டி, வாகனம் தொடர்பான செயல்பாடுகளில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். நடக்காத வேலைகள் கூட நடத்தி காட்டுவீர்கள். நீங்கள் யார் என்பதை உங்களுக்கே புரியாத விஷயங்கள் கூட புரிய வரும். பிறரிடத்தில் உங்களை கௌரவமாக கொண்டு செல்வீர்கள். அந்தஸ்து உயரும். அதிகார பலத்தோடு வலம் வருவீர்கள். ஆரோக்கியம் நிறைந்த நாள். நல்ல நாள். தொழிலில் கூடுமான வரையில் நல்ல சூழ்நிலைகளே அதிகம் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் பகை ராசிகள். கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஆர்வம் உண்டாகும். எடுத்த வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை. மனம் விட்டு பேசுவீர்கள். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்வது விசேஷம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொடர்புகள் விரிவடையும். புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் இருக்கும். பிறரோடு ஆதரவு ஏற்படும். முக்கியஸ்தர்களோடு பேச்சுவார்த்தைகளை நடத்துவீர்கள். சில நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். உங்களுக்கென்று ஒரு தனி பாணி அமைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. திறமைகள் வெளிப்படும். உழைப்புக்குண்டான மதிப்பு கிடைக்கும் வரையில் போராடி கொண்டே இருப்பீர்கள். சாதுரியம் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 2ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை அறியலாம். சந்திர பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அவர் அஷ்டமாதிபதி. உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அதே போல விரையாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 8. அவர் பூர்வ புண்ணியாதிபதியும் கூட. செவ்வாய் பகவான் 5க்கும் 12க்கும் உடையவர் 8ஆம் வீட்டில். அதே போல 9வது வீடு பாக்யஸ்தானாதிபதி உங்களுக்கு 6ஆம் வீட்டில். 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய பாவகத்தில் புதன் பகவான் சஞ்சாரம். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய அதிபதியானவர் 7ஆம் வீட்டில் சஞ்சாரம். குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானுடைய பார்வையானது 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியின் மீது விழுகிறது. குரு பார்க்க கோடி நன்மை. குருவருளே திருவருள். குரு வாழ்க, கோலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க என்று இந்த 4 வரி மந்திரத்தை தினந்தோறும் பாராயணம் செய்தால் நல்லது. மீண்டும் ஒரு முறை. குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க. பல்லுயிர் என்பது எல்லா உயிர்கள். இந்த பூமியில் பிறந்திருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் வாழ்க வாழ்க என்று தினந்தோறும் நீங்கள் இந்த வாழ்த்து பாடலை பாடினால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் உயரும். உங்களுடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும், அழகாக இருக்கும். எல்லா விதமான நல்ல பலன்களையும் நற்பேறுகளையும் பெறக்கூடிய பாக்கியம் கிட்டும். தனுசு ராசி அன்பர்கள், திட்டமிட்ட வேலைகள் இந்த நாள் தாமதமாகத்தான் நடக்கும். காரணம், அஷ்டமாதிபதி அவரே உங்களுக்கு ராசியில் இருப்பதால் மன ரீதியாக சில சஞ்சலத்தை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். வெளியவும் பேச முடியாது, யாரிடத்திலும் வெளிப்படுத்த முடியாது, யாரிடத்தில் மனம் விட்டு பேசலாம் என்கிற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். கூடுமான வரையில் இந்த நாள் உங்களுடைய செயல்களில் கவனமாக இருங்கள். பலதரப்பட்ட சிந்தனைகள் குவிந்து கொண்டே இருக்கும். எதையும் அதிகமாக தேடி செல்லாதீர்கள். தானாக அமையும், நல்லதே நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். வெளியூர்களில் இருந்து உங்களுக்கு தெரிந்தவர்கள் வரலாம். தொலைதூர உறவுகளுடைய வாழ்த்துக்களை பெறுவீர்கள். முக்கியஸ்தர்களோடு நேரடியாக சில பேச்சுவார்த்தைகள் நடக்கும். யார் யார் எப்படிப்பட்டவர்கள், யாருக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து செய்வீர்கள். உணர்வாளர்கள் என்றே சொல்லலாம். மிகுந்த நல்ல ஞானம் பெற்றவர்கள் தனுசு ராசி அன்பர்கள். எதையும் அதிகமாக வெளிப்படுத்த வேண்டிய விஷயமே இருக்காது. தனக்குத்தானே புரிந்து கொள்வீர்கள். பெருந்தன்மையான போக்குதான் இந்த நாள் அதிகரிக்கும். தெரியாததை தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். மூத்த அதிகாரிகள் வழியில் அலைச்சல்கள் இருக்கும். வியாபார போக்கு விவேகத்தோடு இருக்க வேண்டும். புதிய முதலீடு சார்ந்த விஷயங்களை கவனித்து இருங்கள். எதிலும் முக்கியத்துவம் கொடுத்து செய்யாதீர்கள். இந்த நாள் அவ்வளவுமே உங்களுக்கு வீணாகும். அதிலும் பண முதலீடு மட்டுமல்ல, ஒரு சில ஐடியாக்கள், ஆலோசனைகளை மேற்கொள்வதாக இருந்தால் மற்றவர்களோடு கருத்துக்களை கேட்டு செய்யுங்கள். துணைவருடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். இதுநாள் வரையில் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் குறைந்து கொண்டே வரும். காரணம், குரு பகவானுடைய பார்வையானது உங்களுக்கு இருப்பதால் சில வேலைகள் நல்லதாக நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலா. பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு.
அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையாரை வணங்குங்கள். சங்கடஹர சதுர்த்தி நாள் என்பதாலும் மற்ற தினங்களிலும் அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்வது விசேஷம். ஒரு சில காரியங்கள் தாமதமாகத்தான் நடக்கும். கேத்து பகவான் உங்களுக்கு 9ஆம் வீடு பாகிஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் தந்தை வழியில் சில செலவுகள் உண்டாகலாம். வீண் வாக்கு போக்கு இருக்கும். குறுகிய மனப்பான்மைகள் உண்டாக்கி மறையும். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமை தினம் கோவிலுக்கு சென்று குங்கும அர்ச்சனை செய்து வாருங்கள். அலைச்சல்கள் உண்டாகலாம். தெய்வ அனுகிரகத்தை வேண்டி வழிபடுங்கள். தேவைகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். மன நிம்மதி பெறுவீர்கள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட தெய்வ வழிபாடு மிக மிக நல்லது. உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான். வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோ என்று வழிபடுங்கள். கவனமாக இருக்க வேண்டும். சற்று கஷ்டங்கள் தீரும் நாள். உங்கள் துணைவருடைய குண நலன்களை புரிந்து செயல்படுவீர்கள். முதலீடு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 2ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீட்டில் ராகு பகவானோடு அதிபதி சனீஸ்வர பகவான். முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான். 5ஆம் வீட்டில் சூரிய பகவான் புதன் பகவான். 6ஆம் வீட்டில் குரு பகவான். களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். அஷ்டமத்தில் கேது பகவான். விரயத்தில் ஸ்ரீ சந்திர பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்கள் மறைமுகமான சில விமர்சனங்கள் ஏற்படும். விரயத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் அவர் உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி. அவ்வப்போது வீடு மனை சார்ந்த பிரச்சனைகள் எழும். அது மட்டுமல்ல, மனக்குழப்பங்கள் இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். யாராவது ஒருவர் உங்களை பற்றி குறை கூறலாம். எதையும் பெரிதுபடுத்தாமல் அமைதி போக்கோடு இருக்க வேண்டிய நாள். கடின உழைப்புக்குண்டான பலன் நிச்சயம் கிடைக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். எதிர்பாராத சில புதிய அனுபவங்கள் ஏற்படும். 7ஆம் வீட்டு அதிபதி. 7ஆம் இடம் என்பது துணைவர் ஸ்தானம். தொழில், கூட்டாளிகள், நட்பு, நண்பர்களை பற்றி சொல்லக்கூடிய இடத்தின் அதிபதி உங்களுக்கு மறையும் போது இவர்களால் உங்களுக்கு அவ்வப்போது மன கஷ்டங்கள், கிளேசங்கள் உண்டாகும். பிற மொழி பேசக்கூடிய மக்கள் பற்றிய புரிதல்கள் இருக்கும். தைரியமாக எல்லாவற்றையும் கொண்டு செல்வீர்கள். தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்குண்டான அமைப்பு படி இந்த நாள் உங்களுடைய செயல்கள் மிகச் சரியாக இருந்தால் மட்டுமே அனைத்தும் நல்லதாக அமையும். செய்வதற்கு முன்னர் சிந்தித்துக் கொள்ளுங்கள். பிறருடைய கருத்துக்களையும் கேட்கலாம். குடும்ப விவகாரங்களை வெளியிடாதீர்கள். கடன் சம்பந்தமான சில நெருக்கடிகள் ஏற்பட்டு தீரும். எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்குவது நல்லது. விமர்சனங்கள் மறையும். ஏதாவது ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். துரிதமாக செயல்பட நினைப்பீர்கள். எல்லோரிடத்திலும் விட்டுக் கொடுத்து போக வேண்டிய நாள். அவசரம் காட்ட வேண்டாம். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ
சந்திர பகவான் தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். உங்களுடைய செயல்பாடுகள் திருப்தியாக அமைந்திட வெள்ளிக்கிழமை தினத்தில் அம்மன் கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்ய வேண்டும். பயணங்கள் கைகூடி வரும், நன்மைகள் பிறக்கும் நாள். எல்லா விதமான விஷயங்களையும் புரிந்து கொள்வீர்கள். கடின உழைப்புக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். அவட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான் தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. புரிதல் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாள். பிறமொழி மக்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு தீரும். இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 2ஆம் நாள். ராசியிலேயே ராகு பகவானோடு சனீஸ்வர பகவான் சஞ்சாரம். வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான், ருணரோக சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ராசியினுடைய கலத்திரத்தில் கேத்து பகவான், லாபத்தில் சந்திர பகவான். 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறார். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது எந்த ஒரு வேலைகளையும் மிக திறமையாக கையாளுவீர்கள். உங்களுக்கு பல விஷயங்கள் அறிந்து கொள்ள ஆவல். எதை செய்தாலும் நுணுக்கமாக, நுட்பமாக செய்வீர்கள். பிறருக்கு நல்ல ஆலோசனை வழங்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீர்கள். கும்பராசி அன்பர்கள் சூழ்நிலைகளை லாபகமாக கையாண்டு வெற்றியும் கூடும். முக்கியஸ்தர்களோடு உங்களுக்கு நல்ல அறிமுகம் ஏற்படும். பல நன்மைகள் பிறக்கும். மனதிற்கு பிடித்தது போல உங்களுடைய வேலைகள் நடக்கும். மகிழ்ச்சிகரமான நல்ல சூழ்நிலைகள் அமையும். மனதிற்கு பிடித்தது போல இந்த நாளுக்கான வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். மன சந்தோஷப்படுவீர்கள். பிள்ளைகளால் கௌரவம் கிடைக்கும். நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். சமூகத்தில் நிறைந்த ஒரு செல்வாக்கினை பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, விரும்பிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வியாபாரத்தின் நிமித்தமான சில நல்ல மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். விரும்பியதை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சுதந்திர போக்கோடு இருப்பீர்கள். தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கிறது. உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தெய்வ அனுகிரகத்தோடு உங்களுக்கான வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். எதிர்கால தேவைகளுக்காக, பிள்ளைகளுடைய வசதிக்காக, அவர்களுடைய நல் வாழ்வுக்காக முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். வருமானம் நல்லதொரு யோகத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டகரமான நாள். ஆதாயம் ஏற்படும். நட்பு வட்டாரங்கள் மூலமாக ஆன்மீக கோவில்களுக்கு, தலங்களுக்கு செல்வது, அது மட்டுமல்ல கூட்டாளிகளிடையே உங்களுக்கு சீரான போக்கு, மன அமைப்பு உண்டு. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல சூழ்நிலைக்கும் அமையும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்களுக்கு ஏற்றது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு, கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். நல்லது நடக்கும். மன வலிமை அதிகரிக்கும். தைரியமாக செயல்படுவீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனை வழிபடுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபட்டால் நல்லது. திறமைகள் வெளிப்படும். ஆதரவுகள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் சித்திக்கும். முக்கியஸ்தர்களோடு உங்களுடைய ஆதரவு கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் சாதகமாகும். அசதிகள் அதிகமாக இருக்கும். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. மனம் விரும்பியபடி உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் அமையும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்ப ஒற்றுமை மேம்படும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட
எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ. மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ. குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ. தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ. மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 2ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியில் சுக்கிர பகவானும் 3ஆம் வீடான முயற்சி பாவகத்தில், சூரிய பகவானும் 2ஆம் வீட்டில் புதன் பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான், ருணரோக சத்துருஸ்தானத்தில் கேத்து பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும், விரயத்தில் ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை அறியலாம். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்களே, ஒரு சில நல்ல விஷயங்கள் கைகூடி வரும். செயல்களில் வேகம் இருக்கும், அதே நேரத்தில் விவேகமும் உண்டாகும். பேச்சுக்களின் முகாந்திரமாக காரிய அனுகூலம் உண்டு. வீட்டில் பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவீர்கள். ஆசைகள் கூடும். வீட்டில் மகிழ்ச்சி, அன்பு அதிகரிக்கும். தெய்வ சாநித்தியத்தை பெறுகிறீர்கள். பிறருடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடும். வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்துவதிலும், உங்களுடைய செல்வத்தை அதிகரிக்க செய்வதிலும், மற்றவர்களுக்கு இணையாகவும் அவர்களை காட்டிலும் சற்று உயர்வாக வருவதற்கு அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பணி சம்பந்தமான சிந்தனைகள் உண்டாகலாம். படிக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் மாணவ மாணவிகளுக்கு சற்று மாற்றங்கள் இருக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமாகவும் இருக்கக்கூடும். மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, சாதுரியமான குணம் உண்டு. சமையல் தொழில் மூலமாக கேட்டரிங் வைத்து நடத்துபவர்கள், உணவகம் வைத்து நடத்துபவர்கள், உணவு தொழில் செய்பவர்கள், உற்பத்தியாளர்கள், தயாரிப்பாளர்கள், இவர்களுக்கு நல்ல பலாபலன் உண்டு. வருமானமும் உங்களுக்கு ஏகோபித்த நிலையில் இருக்கும். லாபம் அதிகரிக்கும். தன தானிய சம்பத்துகளை பெறுவீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாள். வியாபாரம் தொழில் கை கொடுக்கும். மற்றவர்கள் போற்றும் விதமாக உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கே குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் வெளிப்படும். தயவுகள் உண்டாக்கும். கருணையாக இருக்க கூடும். செயல்பாடுகளில் நல்ல ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கும். தைரியமாக இருப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். அனுகூலம் நிறைந்த நாள். இறை ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டோ. வேலையினுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் செயல்படுவீர்கள். பிறருக்காக உதவி செய்யக்கூடிய நல்ல மனம் படைத்தவர்கள் நீங்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுங்கள். ஓம் நமோ பகவதி வாசுதேவாய தன்வந்திரகே அமிர்த கலசாஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹா என்று வழிபட்டால் ஸ்ரீமன் நாராயணருடைய அனுகிரகம் சித்திக்கும். பஞ்ச ஆயுதங்கள் உங்களை காக்கும். ஆனால் ஓம் நமோ நாராயணா என்று விடாது உச்சரியுங்கள். மகாலட்சுமியுடைய அனுகிரகமும் சேர்ந்தே உங்களுக்கு வரும். மாற்றங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிம்மதி பிறக்கும். வேலை சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படும். பிறருடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். நல்லதே நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைந்திட செல்வ வளமும் செல்வாக்கும் தெய்வ அனுகிரகத்தையும் பரிபூர்ணமாக நீங்கள் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும்
நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. வாழ்க வளமுடன். தீர்காயுஷ்மான் பவ.